அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு ஒரு ஆட்டுக்காரர் பார்க்க வந்திருக்கோம். தம்பி உங்க பேர் என்ன? வெங்கடேஷ். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? 300 ஆடு. சரி சரி. இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களே சரியா படிக்கல, இல்லைன்னா ஒரு புத்தி கூர்மையா இல்லைன்னா கூட பெற்றவங்க சொல்ற ஒரே வார்த்தை டக்குன்னு நீல ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு மேய்க்கிறது வந்து ஒரு ஒரு தகுதி இல்லாத வேலை அப்படின்னு வந்து இன்னைக்கு பொதுமக்களோட கருத்தா இருக்கு. ஆனா இந்த ஆடு மேய்க்கிறாங்கல்ல, இவங்க செய்யற வேலைய எந்த பெரிய MBBS படிச்சவங்க, கலெக்டர் படிச்சவங்களுக்கு கூட அதை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மையானவங்க ஆடு மேய்க்கிறவங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இன்னைக்கு ஒரு 500 ஆடு வச்சிருந்தா கூட அந்த 500 ஆட்டுல ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா தினமும் அடைக்கும் போது ஆட்டை எண்ண மாட்டாங்க. அப்படிதானே தம்பி? என்ன செய்வீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆடு தொலைஞ்சிச்சுன்னா? ஆட்டு வந்து இனம் தெரிஞ்சிடும். என்னலாம் மாட்டீங்க? என்னலாம் இதே ஆடு கலர்வாடி ஒரு ஆடு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு 500 ஆடுனாலும் உங்க ஆட்டை இனம் கண்டுபிடிச்சு ஆடு பார்த்து கண்டுபிடிச்சு ஒரு ஆடு இல்ல குறையுது அப்படின்னு கண்டுபிடிக்கீங்கல்ல. அதுதான் பெரிய விஷயம். அதுதானே புத்தி கூர்மை. சாம்பிள் அடுத்து கூட தெரியாம இருக்கு. அதுதான் 500 ஆட்டுல நிற்கும் போது இதை என்னால கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு 10 ஆடுன்னா கூட ஒரு ஆடு குறைஞ்சுன்னா எண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஒரு 500 ஆடு வச்சு மேய்ச்சாலும் அதுல ஒரு ஆடு குறைஞ்சதுன்னா அந்த பார்வையில கண்டுபிடிக்கீங்கல்ல. அப்ப இது பெரிய அறிவாற்றல் தானே. இது யாராலையும் செய்ய முடியாதுல்ல. இதே இது உங்க ஆடு இன்னொரு 1000 ஆட்டுக்குள்ள போய் உங்க ஆடு நின்றுச்சுன்னா கூட தனியா எடுத்துருவீங்கல்ல. இப்போ உங்க ஆடு மிஸ் ஆகி இன்னொரு ஆடு கூட போய் கிடக்கு வேற ஆட்டு கடையில. அப்போ உங்க ஆடு எப்படி கண்டுபிடிக்கீங்க? அதுல ஆடு பேருக்கு ஆட்டுல பத்துரும்ல, அப்ப கண்டுபிடிக்கீங்கல்ல. அப்போ ஒரு புத்தி கூர்மையானவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அப்படித்தானே? அது வந்து நீங்க வந்து இன்னைக்கு சமூகம் வந்து நீ படிக்கலன்னா ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு பேசாதீங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அறிவு இல்லாம கிடையாது, அறிவு கூர்மையானவங்க. பொதுமக்கள் வந்து சிந்திச்சு பேசுங்க. இனிமேல் நம்ம பிள்ளைங்கள ஆடு மேய்க்கதான் லாய்க்குன்னு சொல்லாதீங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு புத்தி கூர்மை இருக்கு. இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்களையும் விவசாயிகளையும் கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா உணவு உற்பத்தி பண்றது அவங்க தான். அதனால ஆடு மாடு மேய்க்கிறவங்க நம்ம மதிப்போம், விவசாயிகளை மதிச்சு போட்டுருவோம்.